குட் மார்னிங் சார். காசை பார்த்த கண்ணால ஒன்னையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் சார் என்ன பார்த்தா எப்படி இருக்கு சார்? எரும மாட்டுக்கு பட்டை போட்டு பொட்டு வச்ச மாதிரி இருக்கு. போடா போய் தமிழாசிரியர் வர சொல்லு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. தாமதத்திற்கு காரணம் சைக்கிள் பஞ்சரா போச்சு. உனக்கு? என் சைக்கிளும் பஞ்சரா போச்சு. எனக்கு அதேதான். சொல்லி வைத்தார் போல் 3 பேருடைய மிதிவண்டிகளிலுமே காற்று வெளியேறி விட்டதா? நாங்கள் மூவரும் வந்தது ஒரே மிதிவண்டியில் தான் ஐயா. அமைதி அமைதி அமைதி. தினசரி தாமதமாக வருவது, அதற்கு ஒரு காரணத்தை கூறுவது, என்னை பற்றி காவலாளியிடம் கோல் மூட்டி விடுவது. வகுப்பு முடியும் வரை நீங்கள் மூவரும் வெயிலில் நில்லுங்கள். போங்கள். நீ நம்மள மாட்டி விட்டல, இன்னைக்கு இவனை வகையா மாட்டி விடணும். வாங்கடா. ஏன்டா வகுப்பு போட்டு வெளியே வந்தீங்க? சாப்பாடு நேரம் ஆச்சுன்னு வந்துட்டோம். அதுக்குள்ளவா? மணியை பாரு. ஐயோ என்ன சார்? உங்களதாங்க ஐயா. என்ன ஐயா? முன்னறிவிப்பின்றி திடீரென்று மணி அடித்து விட்டீர்களே. ஏன்டா பெல் அடிச்ச? மணியாச்சு அடிச்சேன் சார். மணி 10 தாண்டா ஆகுது. இது கண் மாதிரி வச்சு சார். மேட் இன் ஜப்பான். அப்ப இது என்ன மேட் இன் கொசப்பேட்டையா? எங்க கழட்டுக்கு பாப்போம். பாருங்க. என்னங்க? என்னமா? ரொம்ப நேரமா இந்த வீட்டு கதவை தட்டுறேன், திறக்கவே இல்லையே. விடிய விடிய தட்டினாலும் கதவு திறக்காது. ஏன் தாய், அவங்கள்ட்ட சில்லற காசு இருக்குதா? ஏங்க சுண்டி விடு சில்லறைய. காசு விடுற சத்தம் கேட்டா கதவு தானா திறக்கும். அப்படியா? எவன் காசு எட்டனா? யார் நீங்க? ஹெச்எம் பார்க்கணும். அது நான் தான். வணக்கம் சார். என்ன விஷயம்? டீச்சர் வேலைக்காக வந்திருக்கேன். அதெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது, ஸ்கூல்ல தான் மீட் பண்ணணும். சரோஜா டீச்சர் உங்களை வீட்டுல தான் மீட் பண்ண சொன்னாங்க. சரோஜாவா? அனுப்புறாளா? உள்ளவா. இப்ப சரோஜா எப்படி இருக்கா? சேட்டோட சௌக்கியமா இருக்கா. இப்ப சேட்டா? இருக்கட்டு இருக்கட்டு. உங்க பேரு? அக்னி. அவதான் அனுப்புறான்னு நான் எப்படி நம்புறது? ஒரு சின்ன டெஸ்ட். வாரத்தில் எனது முக்கிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. 10 மார்க். அன்று எனது முக்கிய கடமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்க. 15 மார்க். அன்று நான் விரும்பி சாப்பிடுவது எறா பொறா சொரா. 20 மார்க்ஸ். அடுத்து சரோஜா சொன்னது. அதுக்கு மேல சரோ ஒண்ணுமே சொல்லல சார். சொல்லிருப்பா, நீ மறந்திருப்ப. நல்லா யோசனை பண்ணி பாரு. உண்மையா? அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லல சார். இல்லம்மா, அது முக்கியமானது. சொல்லிருப்பா, நீ அடம் பிடிக்கிற. சொல்லலையே சார். ஐயோ, முக்கியமான கேள்வியில சிலிப்பாயிட்டியே. சார் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார். நான் சரோஜாவுக்கு லெட்டர் போட்டு பதில் சொல்லிடுறேன். கரெக்ட். இப்ப சொன்னியே, இது நியாயம். அது வரைக்கும் உன்னை நான் டெம்பரவரி அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். ஹலோ சார். என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. உங்களை எச்சு மறைச்ச சொன்னார். வணக்கம் சார். வணக்கம். வந்த விஷயம்? பாட்டி டீச்சர் வேணும்னு உங்க விளம்பரத்தை பார்த்தேன். உன் பேரு? கோகிலா. எந்த ஊரு? நீடாமங்கலம். அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த வேலை கிடைக்கும்னு எந்த நம்பிக்கையில வந்த? என்னோட தன்னம்பிக்கையில தான் சார். ஓஹோ, முன் அனுபவம் உண்டா? இதுதான் முதல் அனுபவம். சரி, சங்கீதத்துக்கு எத்தனை ஜுரம்? ஜுரம் இல்ல சார், ஸ்வரம். சரி, அதான் எத்தனை? 7. ஏன்
9 வச்சு கூடாதா? முறையா சொல்லி கொடுப்பியா? முறைப்படி கத்துக்கிட்டவன். அப்போ உனக்கு வேலை கிடையாது. சார், சங்கீத கிளாஸே நான் இருந்து இந்த வருஷம் தான் ஆரம்பிக்கிறேன். பிள்ளைங்க பாடலைன்னாலும் பரவாயில்ல, ஓடிடக்கூடாது. பாராட்டுற அளவுக்கு இல்லைனாலும் நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. உலகத்திலே மனுஷனே மிருகத்தை மயக்கிற சக்தி இசை உனக்கு தான் சார் உண்டு. டேய் வைடா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. அதாவது என்னையும் இவனையும் சொல்ற. ஏன் சார், இதுல மனுஷன் யாரு மிருகம் யாரு? மனுஷனா மிருக? நீ சந்தேகம் இருந்தா போய் கோயிலாவுக்கு பாட்டு கிளாஸ காட்டு, பாதியை தேத்து கொடு. படா. ரொம்ப நன்றி. ஒரு சின்ன உதவி, தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த ஊர்ல வீடு கிடைக்காது, பக்கத்து கிராமத்துல நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ற. இந்த ஸ்கூல் உனக்கு என்ன செஞ்சதுன்னு நினைக்கிறத விட இந்த ஸ்கூலுக்காக நீ என்ன செஞ்சேங்கிறது தான் ஒரு டீச்சருக்கு அழகு. வரேன் சார். வாங்க டீச்சர் வாங்க. இதுதான் நீங்க பாட்டு சொல்லி கொடுக்க போற கிளாஸ் ரூம். அருமையான இடம். வெயிலுக்கு குளு குளுன்னு இருக்கும், தூக்கம் ஜம்முன்னு வரும். ஏமா என்ன இது? ஹார்மோனிய பட்டி. இதுவா? இது வச்சு எப்படிப்பா சொல்லி கொடுக்கறது? நான் என்னமா செய்யறது? முடிஞ்சா வாசிச்சு சொல்லி கொடுங்க, இல்லன்னா வாய்னால சொல்லி கொடுங்க. புது வாத்தியம் கேட்டீங்க, உங்க வேலைக்கே ஆபத்து வரும். தொழிலை வச்சுதான்ப்பா எனக்கு மரியாதை. அந்த தொழிலுக்கே மரியாதை கிடைக்கலன்னா நான் எப்படி இங்க வேலை செய்ய முடியும்? டீச்சர், நீங்க நிறைய கற்பனை பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆத்திரப்படுறதை விட அனுசரிச்சு போறதான் புத்திசாலித்தனம். வர்றேன். சரி நீ சரி முத்து, சுண்ணாம்பு எழுதுகோளுக்காக எவ்வளவு நேரம் காத்திருப்பது? கொடுக்குற சாபிஸ் எல்லாம் எழுதுறீங்களா இல்ல வீட்டுக்கு எடுத்து போறீங்களா? இது எழுதும் கை, எடுக்கும் கை அல்லவே. ஒரு 5 பைசா சாபிஸ் அதை கூட ஸ்கூலுக்காக செலவு பண்ண கூடாதா? நேத்து வந்த உங்க கோயிலா டீச்சர் தன் கழுத்துல நடந்த செயினை வித்து தம்புரா வாங்கியிருக்காங்க. செய்யற தொழில்ல ஒரு பயம், ஒரு பக்தி, அக்கறை வேணும். போய் வேலையை பாருங்க. வாங்க சார். வீடெல்லாம் இப்படி வசதியா இருக்க? இது போதும். முதன்னு வந்திருக்க, வெறுங்கையோட வந்திருக்கேன்னு நினைக்காத. சேச்சே, அப்படிலாம் நான் அல்பமா நினைக்கவும் மாட்டேன், அல்பமா நடந்துக்கவும் மாட்டேன். அது சரி, சரோவுக்கு லெட்டர் போட்டியா? போட்டேன் சார். பதில் வந்துச்சா? இன்னும் வரல சார். இன்னுமா வரல? எதுக்கு நீ குயிக் மெயில் சர்வீஸ்ல ஒரு லெட்டர் போடு. டெம்பரவரியா இருந்தா போதும்னு நினைக்கிறியா? ஏன் அவசரம் அல்ல, உன்னை பர்மனன்ட் பண்ணணுங்கிறது தான். என்ன சார்? என்னடா அக்கன் டீச்சர் வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? ஆமா. இந்த ஸ்வீட் பாயிட்ட மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? கொடுத்துட்டு வர சொன்னாங்க. எதுக்கு சார் இந்த ஸ்வீட் பாயிட்டு? நாய்க்கு போடுறதுக்கு. விஷயத்தோட வச்சுட்டு வந்தேன், விவரம் புரியாம தூக்கிட்டு வந்துட்டியடா. இந்த அல்வாவுல ஒரு பெரிய கதையை அடங்கி இருக்கு. கதையாக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, நான் வர்றேன். சகோதரா? சகோதரனா? கூட பிறந்தா தான் சகோதரனா? அர்ஜுன கிருஷ்ணனை பவளக்கொடி கிட்ட எதுக்கு தூது அனுப்புனா? பார்க்க, பேச, பழக, சந்திக்க. விஷயத்தை சுலபமா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க உனக்கு வேற கிளாஸ் நடத்தணுமோன்னு நான் பயந்தே போயிட்டேன். நான் அர்ஜுன, அக்கினி டீச்சர் தான் பவளக்கொடி. ஓஹோ, நான் கிருஷ்ணா இருந்து உங்களுக்காக தூது போகணும். ஆமா. ஏன் சார் இந்த விஷயத்தை நீங்களே நேரடியா போய் சொன்னா? பயமா இருக்கே. எல்லா லட்சுமியும் என்கிட்ட இருக்கிறா, ஆனா தைரிய லட்சுமி மட்டும் இல்ல. இந்த இனிப்பை கொடுத்து நீ தான் எப்படியாவது செட்டப் பண்ணும். எனக்கு செஞ்சுட்டா போகுது. காரியத்தை கெடுத்துறாத, விஷயம் வெளியே லீக் அவுட் ஆகாம பாத்துக்க. இதெல்லாம் வெளியே சொல்லுவேண்டா சார், முழுங்கிடுறேன். இந்நேரம் ஸ்வீட் பாக்கெட்டை திறந்திருப்பா. சும்மா நெடு நெடுன்னு வாய்க்குள்ள போயிருக்குமே. நெய்யில செஞ்ச அல்வா வாச்சே. டீச்சர், எப்படி டேஸ்ட் இருந்தாலும் நீங்க இப்படி சதக்கு புதக்குன்னு திங்க கூடாது. தினமும் வாங்கி அனுப்புறேன்.
தண்ணீர் போனாலும் பரவாயில்லை, செம்பையாவது விட்டு சென்றார்களே. இன்னும் 10 பேர் காசு தர வேண்டும். கதிரேசா, ஐயா இன்று காசு கொடுப்பதாக சொன்னாயே? எங்க ஆத்தா கிட்ட கேட்டேன், உனக்கு வேலை இல்ல உங்க வாத்தாருக்கு வேலை இல்லன்னு சொல்லிடுச்சு. நன்று, அப்படியே அமரு. டேய் அடுப்புது, உன்கிட்ட காசு எடுத்து இருந்தாலும் தானடா. வாத்தியார என்னய்யா பொழுது விடிஞ்சு அடைஞ்சா பாயா காசு காசுன்னு உசு எடுக்கிறாயா? இப்படி மானாங்கன்னே வசூல் பண்ண என்ன அர்த்தம்? காசு என்ன கொண்டு தோட்டத்துல விளையுது, பாடத்தை சொல்லி கொடுக்க சொன்ன காசை வசூல் பண்ணது குறியா இருக்கிற காடு வெட்டி பையனை கொண்டாந்து விட வந்தியா? படிக்கிறதே நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன். சொல்லியா கொடுக்குறியே, காசை கறக்கிறதுலே கண்ணா இருக்கீங்களே. கொஞ்சம் விட்டுருந்தா கடிச்சிருப்பு போல் இருக்க. பிள்ளைங்களை 4 இடத்துக்கு சுத்தி காட்டினா தாயா பொது அறிவு வளரும். பிள்ளைக்கு அப்பன் செலவு பண்ணாம அடுத்தவனா செலவு பண்ணுவான். இப்படி குண்டக்க மண்டக்க பேசியே காலத்தை ஓட்டிருங்க. ஏன்னா ஏமாந்து இழிச்ச வாங்க நாங்க தானே. யோ, இங்க படிச்ச மாணவர்கள் எல்லாம் எம்எல்ஏக்களாவும் மந்திரிகளாவும் இருக்காங்க. எப்படி கழுத்துல செயின், கையில வாட்சி, கப்பல் போல கார்ல வந்து இறங்குறாங்க? அது எப்படி மக்கள் தொண்டன் மாறி வாழ்கன்னு சொல்லும் போது என் மனசே பூரியா போச்சு. அது எப்படி? ஆமாளு பயவுடைய கடைக்கு போச்சுன்னா கமிஷன் கேட்கிறேன். அப்பா அத்தாள கெட்ட வார்த்தை சொல்லி வைக்கிறா, கண்டிச்சோம்னா கல்லூத்துக்கு எறிகிறான். அப்படியா? யோ, எதிர்காலத்துல இவன் பெரிய ஆளா வருவாங்கிறதுக்கு இதெல்லாம் அறிகுறியா? இந்த பாரு, இனிமே நீ இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்த மூக்குல குச்சி விட்டுருவேன். ஓடி போயிரு. பயா வாடா கரண்டி தலையா. தண்ணீரில் நீந்துமா பறக்குமா? பார்வதி நீ சொல்லு. சொல்லுமா. மீன் தெரியாது? மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா? ஏன் டீச்சர், அது ஐயர் விட்டு பிள்ளை, அதுட்ட போய் கரோடு மீனை பத்தி கேட்டீங்கன்னா என்கிட்ட கேளுங்க. மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா? ஏன் டீச்சர், கெண்ட மீனா கெளுத்தி மீனா? குட் மார்னிங் சார். டபுள் குட் மார்னிங். அக்னி சார், நான் கொடுத்தறப்பதெல்லாம் வந்து சேருதா? பியூன் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுக்குறாரு சார். லெட்டர் போட்டியா? போட்டேன் சார். பதில் வந்துச்சா? வரல சார். அப்ப தந்தி கொடு. என் அவசரம் இல்ல, உன்னை பர்மனன்ட் பண்ணணுங்கிறதா. நான் வரட்டுமா? வாங்க. வர்றேன் அக்னி. மூஞ்சியும் மகர கட்டையும் வந்துட்டார் பெரிய இது. ஹாய். ஹலோ அக்னி, தரவுக்கு லெட்டர் போட்டியா? போட்டேன் சார், பதில் தான் வரவே மாட்டேன். அப்போ ஒரு ட்ரங்க் கால் போடு. உன்னை எப்படியாவது பர்மனன்ட் பண்ணிக்கணும்னு ஒரு ஆதங்கம் தான். நீங்க மனசு வச்சா நடக்கும், மனசு வைக்கவே மாட்டீங்களா? வைக்கிறேன். மனசு வைக்காமலா ஒரு மண்டலம் 48 நாளா அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அல்வாவா? ஒரு மண்டலமா? ஏன் வாங்கி தின்ன வாய்க்கு ருசி தெரியல? இந்த பிகு தானே வேண்டாங்கிறது. நம்ம சந்திக்கும் போது ஒரு இதா இருக்கட்டுமேன்னு தான் தூத அல்வா மூலமா அனுப்புறேன். அந்த பியூனு அம்மிக்கல் தலையன் சொல்லல? போதும் நிறுத்துங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. எவன் என்கிட்ட கொடுத்தாரா சொன்னா? நிரூபிக்கல, அப்புறம் நடக்கிறதே வேற. அன்னைக்கு ஸ்கூல்ல நான் கொடுத்து அனுப்புறதெல்லாம் வந்து சேருதான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கரெக்டா வந்து சேருதுன்னு சொன்னீங்க. சாக் பீஸ பத்தி தான் கேக்குறீங்க நினைச்சு சொன்னேன். ஐயோ, என் கலெக்ஷன் காசெல்லாம் ஆனைக்கு அல்வா வாங்கி கொடுத்த கதையா ஆகி போச்சே. ஏன் சார், உங்களை எவ்வளவு கௌரவமா நினைச்சு உங்களோட பழகிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளவு மோசமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இதை எங்க ரிப்போர்ட் பண்ணி எப்படி உங்களை சந்திக்கணுமோ அப்படி உங்களை சந்திக்கிறேன். அக்னி அக்னி, அவசரப்பட்டு ரிப்போர்ட் எல்லாம் பண்ணாத. அந்த அம்மி தலையும் தான் சொன்னா நான் வாங்கி கொடுக்குற அல்வாவையெல்லாம் அப்பக்க அப்பக்கன்னு திங்கிறேன்னு. அதை நம்பி நான் ஆசையை வளர்த்துட்டேன். நடந்து போறே, சைக்கிள் டபுள்ஸ் போலாமா? சிங்கிச்சே போறேன். அடே அம்மி தலையா, கூப்பிட்டீங்களா சார்? அடடே, ஸ்வீட் பைட்லாம் ரெடியா இருக்கு போல் இருக்கு. மைசூர் பாக்கு தானே வாங்குனீங்க? இல்ல, இன்னைக்கு பெங்களூர் பாக்கு வாங்கி வச்சிருக்கேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது. மைசூர் பாக்குனா அக்கனை டீச்சர் பிரியமா சாப்பிடுவாங்களாம், என்கிட்ட சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அக்கனை டீச்சர் உங்க வழி கொண்டாந்துட்டேன். இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும். சரி. அப்ப ஆடி இனிமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐட்டமா சொல்லணும். அவங்க அப்பா விட்டு காசா? கலெக்ஷன் காசு தானே. ஒழுங்கான முறையில சம்பாதிக்காம காசெல்லாம் இப்படித்தான் போகும். மைசூர் பாக்குன்னு சொல்லி செங்க கட்டிய வச்சுட்டானே. இந்த எச்சம் சரியா நம்மளை ஏமாத்தி விட்டானே. செங்க கட்டி எது கொடுத்தான்? பல்லு விளக்குறதுக்கு. அப்படியா? பாத்தியார ஏண்டா ஒரு நாளைக்கு ஏமாத்துறதுக்கே சலிச்சுக்கிறியே, தினமும் என்ன ஏமாத்தி தின்னுட்டு இருந்தியே, எனக்கு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தின்னு நாக்கு செத்து போச்சு. வாய்க்கு ருசியா வெரைட்டிஸா கேட்டியே. இந்தா விதவிதமா தர்ற, வாங்கிக்க. இந்தா அம்மா. சார் அடிக்காதீங்க சார், சொன்னாங்க சார். நம்ம ஏமாடு சார். சார் மிதிக்காதீங்க. ஐயா 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 அடிக்காதீங்க
என் மேல கை வச்சீங்க நடக்கிறதே வேற. இந்த அல்வா விஷயத்தை அக்கனி டீச்சர்ட்ட சொல்லிடுவேன். சொல்லடா. நீ என்னடா சொல்றது? நானே சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? செருப்பாலேயே அடிச்சிருப்பா. அன்னைக்கு அவகிட்ட செருப்பு இல்ல. உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இனிமே தான் உனக்கு தொடர் கதையே ஆரம்பம். இனிமே யாராவது என் மேல டச் பண்ணீங்க, இங்கிலீஷ் பேசாத. மறுபடியும் டச் பண்ணீங்க, ஸ்கூல் புறம் சொல்லி உங்க மானத்தை வாங்கிடுவேன். வாங்கடா, வாங்கிக்கோ. இப்ப மட்டும் நான் வாங்காமல வச்சிருக்க. அப்படியா? மைனர்ட்ட சொல்லி உங்க வேலைக்கே உழ வைப்பேன். டேடே, மாச கணக்குல அல்வா வாங்கி இந்த வாயால தானே தின்ன. அந்த விசுவாசத்துக்காவது மைனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாதடா. அப்படி பயமுள்ளவரு என் மேல எப்படி கை வைக்கலாம்? தப்புதான் சகோதரா. உங்க மேல பல தப்பு இருக்கு. இத வெளியே சொல்லி நான் லீக் அவுட் பண்ணிடுவேன். என்னை அனுசரிச்சு நடத்துக்குங்க, தெரியுதா? கல்ல தொடுவானே கை நாறுவானே. ஆ? உங்களை சொல்லு சகோதரா. ஆ. நீங்க போங்க. ஒரு அல்ப விஷயத்துக்கு இந்த அல்ப கட்ட மாட்டி. எனக்கு வெளியே வேலை இருக்கு, போறேன். இருடா. ஸ்கூல் விட இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. பெல் அடிச்சிட்டு போ. ஏன் ஒரு நாளைக்கு நீங்க அடிச்சா என்ன குறைஞ்சா போறீங்க? டேய், நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்கு. நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் நீ பாக்குற உத்தியோகத்துக்கும் நான் எப்ப நினைச்சாலும் உன் வேலைக்கு ஆபத்து வரலாம். நான் நினைச்சாலும் உங்க வேலைக்கு ஆபத்து வரலாம். அல்வான்னு ஒண்ணு இருக்கு, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சகோதரா, சத்தம் போட்டு பேசாதே. வாத்தியார்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அது போதும். கேவலம் ஒரு அல்வா துண்டு. அல்வா என்கிறீர்களே, அது என்ன? அல்வா தான். விவரம் என்னவோ? இதுக்கெல்லாம் கிளாஸ் ஐயா நடத்த முடியும். போயா. இவர் தமிழே தான் பேசுவாரு. பெரிய சீத்தலை சாத்தனார் பேர. உன்னை எல்லாம் ஜப்பான்ல கொண்டு போய் இறக்கி விடணும். மொழி தெரியாம பட்டினி கிடந்தே சாக போற. என்ன சார் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தமிழாசிரியர் வந்துட்டு போனாரு. அவன் எதுக்கு வந்தான்? 10 ரூபா கடன் கேட்டாரு, கொடுத்தேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? 20 ரூபா வாங்கிட்டு போலான்னு. நான் என்ன வட்டி கடையா வச்சு நடத்துறேன்? ஏன் நிலைமை புரியாம நீ பேசுற? நாளைக்கு காலையில ரிஜிஸ்டர் தபால்ல உனக்கு இந்த லெட்டர் வரும். நேரடியாவே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு நீ வருத்தப்படக்கூடாது பாரு. அதுக்காகத்தான் நான் வந்தேன். அப்படி என்ன லெட்டர்ல எழுதிருக்கீங்க? படிங்க கேப்போம். ஏ ஏ அன்புள்ள சார் படிங்க. அன்புள்ள மேல படிங்க சார். அன்புள்ள சார் என்ன சார் நீங்க அழுறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதா இருந்தாலும் படிங்க சார். அன்புள்ள அக்கினிக்கு உன் டேஸ் 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 ஹெச்எம் எழுதி கொண்டது. இதுவரை நண்பனாய், சேவகனாய், தோழனாய், தொண்டனாய், மந்திரியாய், நல்ல தலைமை ஆசிரியனுமாய் வாழ்ந்து வந்த நான் அக்னி மீது கொண்ட காதலில் ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாமலும் காதல் கைகூடாதாலும் தற்கொலை செய்து கொள்வதென்று முடிவு செய்து விட்டேன். இடம் என் இல்லம். நேரம் ஞாயிறு 4:30 மணி முதல் 6 மணிக்குள். இப்படிக்கு உன் டேஸ் 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 ஹெச்எம். லெட்டர் டு அக்னி. காப்பி டு போலீஸ் அதிகாரி. காப்பி டு கல்வி அதிகாரி. காப்பி டு சீஃப் மினிஸ்டர். காப்பி டு பிரைம் மினிஸ்டர். போத நிறுத்துங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு என்ன மாட்டி உள்ளான்னு பாக்குறீங்களா? இப்பவே ஒரு முடிவுக்கு வந்துரு. உனக்கு என் மேல பிரியம் இருந்தா இந்த தட்டில் இருக்கிற குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில வச்சுக்கோ. பிரியம் இல்லைன்னா இதே தட்டில் இருக்கிற விபூதி எடுத்து குழைச்சு என் நெத்தியில பட்டையா போட்டுரு. முடிஞ்சா மொட்டையும் அடிச்சு விட்டுரு. முடியலன்னா சொல்லு, 1.25 ரூபா கொடுத்து வெளியே அடிச்சுக்கிறேன். தொட. ஹை தொட போறா, குங்குமத்தை தொட போறா. ஹை தொட போறா, நெத்தியில இட போறா. அன்னைக்குதான் அப்படி, இன்னைக்கு எப்படி? கோயிலுக்கு வந்திருக்க. இந்த நடுவுல வேண்டாம். இன்னைக்கு ரிசல்ட் தெரிஞ்சாகணும். ஏன் சார் அன்னைக்கு கையில தூக்குன தட்டை இன்னும் கீழே வைக்கவே இல்லையா? எஸ். இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை தெருவுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன். இதுல இருந்து இந்த ஹெச்எம் ஆர்ட் பத்தி என்ன நினைக்கிறேன்? ஹார்ட் இந்த பக்கம் இருக்கு. அது உனக்கு. அது சரி. இப்ப நான் முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இந்த நாடு ஒரு சிறந்த தலைமை ஆசிரியரை இழந்து தவிக்க வேண்டியது வரும்.
நீங்க கேட்ட 3வது கேள்விக்கு எனக்கு அன்னைக்கே பதில் தெரியும். நான் வேணும்னு தான் சொல்லல. தெரியுமா? சொல்லு சொல்லு. சண்டே, ஆயில் பாத், எரா, புறா, சுறா. அப்புறம் என்ன? சொல்லு சொல்லு சொல்லு. பாஸ். போங்க. இன்னொரு இந்த மோதிரையாது மைனர் கொடுத்தாரு. மைனர் ஒருத்திக்கு மோதிரம் போட்டான்னா 10 பேருக்கு 16 மோதிரம் போட்டுருப்பேன். ஏன் அனாவசியமா புலம்புறீங்க? என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? ச்சே, அந்த காட்சியை நான் கண்ணால வேற பார்க்கணுமா? பேரம்பேத்தி எடுக்கிற வயசானாலும் பரவாயில்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஏன் இந்த மாதிரி கசமுசா நடந்துடக்கூடாதுன்னு நடந்துருச்சே. இதுக்கு போய் அல்வா 10 பைசா முறுக்கே போதும். ச்சே, விவரம் தெரியாம பேசாதீங்க. அவர் மோதிரத்தை போட்டது உண்மை, அதை நான் எடுத்து மாட்டிக்கிட்டது உண்மை. கிட்ட வந்தாரு, திரும்பி பார்த்தேன், முகத்தை பார்க்காம மோதிரத்தை போட்டுட்டேங்க. எங்க அக்கா மாதிரி இருக்கீங்க, மோதிரத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு பாசம் பொங்க கேட்டாரு. அக்காவுக்கு தம்பி போட்டதா இருக்கட்டும்னு நானும் பாசத்தை பொங்கிட்டு மோதிரத்தோட வந்துட்டேன். இப்படி வேற வசூல் பண்றியா? சும்மா இருங்க. இது சாயம் போகாத முந்தானே. வாங்குனதுல இருந்து தோச்சிருக்க மாட்டேன். இது பாருங்க, எப்ப இவ்வளவு தூரம் வந்தாச்சோ இனிமே நமக்குள்ள சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். அக்னி, இப்படி சொன்னா எப்படி? நான் சந்தேகப்பட்டதுக்கு காரணமே உன் மேல உள்ள கிக்கு தான். இதெல்லாம் அதுக்கப்புறம். எதுக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயா, ஐயோ, நீங்க ஹெட் மாஸ்டருங்க. இந்தாங்க எலுமிச்சம்பழம். முதலில் பாட்டு டீச்சர் கோகிலா அவர்களை ஆடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் பேசுவதை நன்றாக கவனிக்கவும். வேண்டாம், நீ ஆட போறியா? அவர்களை பாட்டு பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். வந்துடுறா, நல்லா வந்துடுறா. கெட்டி மேளம், கெட்டி மேளம், பிச்சு உதறு. ஒதுங்க, தள்ளி போங்கய்யா. ஒதுங்க, விலங்குயா. தள்ளியா. ஒதுங்க, தள்ளு. ஒதுங்க, தள்ளு. ஒதுங்க, தள்ளு. போ சொல்றா. வாங்க, 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 வாங்க. ஆசீர்வாதம் வாங்கிங்க. மத்தவங்க நமக்கு என்ன செஞ்சாங்கங்கறத விட நாம மத்தவங்களுக்காக என்ன செஞ்சோம், செய்யலன்னாலும் பரவாயில்ல, செஞ்ச மாதிரி நினைங்க ஐயா. ஐயா நினைங்க. அட நினைங்க, என்ன சிரிக்கிறீங்க? அட நினைங்கம்மா. வாப்பா மாரே. முதலாளி. வணக்கம் வணக்கம். சௌக்கியமா? சௌக்கியம் முதலாளி. கலெக்ஷன் எல்லாம் எப்படி? உங்ககிட்ட வண்டி எடுத்துட்டு போனா கலெக்ஷனுக்கு என்ன பஞ்சமா? இந்தாங்க முதலாளி, வாடகை 10 ரூபாய். இந்தாமா. இந்தாங்க இன்னும் 10 ரூபாய். இது எதுக்குப்பா? என் பணம் உங்ககிட்ட அட்வான்ஸா இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் கலெக்ஷன் கம்மியாகிட்டா அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இவன் தொழிலாளி. என்கிட்டயும் 10 பேர் வண்டி எடுக்கிறாங்கப்பா. எல்லாரும் பாக்கி சொல்றானுங்களே ஒழிய பணத்தை கொடுக்கறதே இல்ல. நீ ஒருத்தன் தான் வாடகையும் கொடுத்து அட்வான்ஸா காசும் கொடுக்கற. உன் மாமனும் இருக்கிறானே பண்ணி தலைய, அவன் திங்கிறதுக்கு தான் லாய்க்கு. நீங்க ஏதோ குடும்ப விஷயம் பேசுறீங்க, நான் வர்றேன். அது சரி, என்ன இவ்வளவு சீக்கிரம் சவாரியை முடிச்சுக்கிட்ட? இன்னைக்கு சாயந்தரம் மேடையில தலைவர் பேச போறாரு. என்ன மேடையில தலைவர் தூக்குன்னு தூக்குனாரு? இதுக்கு மேல தூக்குனா கிளாஸ் உடைஞ்சு போயிருண்டா. டேய், ஈரல் இருக்கா? இதெல்லாம் சாப்பிட்டா ஈரல் எப்படிடா இருக்கும்? அதனாலதான் கேட்டேன். உங்ககிட்ட இல்ல, அதெல்லாம் கடையில் இருக்கும். குடல் வாங்கி சாப்பிடு. அண்ணன் கணக்குல குடல் கொடு. அதுக்கு நானா? அண்ணே, ஒரு அரை குடின்னு. அப்படியா? இந்த வாடையில அரை கேட்டேன்னு. அப்படியா? இந்த கொஞ்சம் விவரமா சொல்ல. சரக்கு வெள்ளைக்காரங்காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா. அப்புறம் எதுக்கு வெள்ளைக்காரனை விரட்டினீங்க? வெள்ளைக்காரனையும் விரட்டி போடுவீங்க, சரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. சுதேசி, இதையாவது ஆதரி. நல்லா சொல்லு. யாரையாது? ஐயா பெருசு, எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற? 15 வயசுல இருந்து குடிக்கிற. இப்போ உனக்கு வயசு என்னாச்சு? இப்ப 83. பிராண்டி விஸ்கி சாப்பிடுறவன் எல்லாம் 35-40லயே போயிடுறான். இதுக்கு 80 வயசு. ஒருவேளை ஆயுள் விருத்திக்கு இதுதான் நல்லதோ? ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே, அது இவங்க தான். அது எப்படின்னு? எல்லார் கையிலும் கிளாஸ் இருக்கு.
தீத்து கட்டாம விட மாட்டேன். இத கையில் இருக்கிற சரக்கியா? ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், டிராஜடி. ரிக்ஷா ரிக்ஷா இல்லப்பா, இல்ல இந்த பாரு, நான் ரிக்ஷால போறேன், நீ வந்து எடுத்து விட்டு. சரி சார். இந்த அடையார் போட்டு எப்படி ஷூட்டிங் நடக்குது, அங்க போப்பா. சரியா உட்காருமா. ஏன் சார், ஆ? குழந்தை சினிமாவில் நடிக்குதா? இல்ல, ஷூட்டிங் பார்க்க வர்றான். பின்ன நீங்க நடிக்கிறீங்களா? இல்லப்பா, பின்ன என்ன பண்றீங்க? டைரக்ட் பண்றேன். ஆஹா, சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? அதான் டைரக்ட் பண்றேன்னு சொல்றேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு கேக்குறீங்க? அதுக்கு இல்ல, சாப்பிடுற அளவுக்கு அதுல உங்களுக்கு வருமானம் வருதான்னு கேட்டேன். சில சமயங்கள நீ சொல்ற மாதிரி தான் நடக்குது. அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் சார். என்னப்பா? சினிமாவை எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு தான் நீங்க வெளியே விடுறீங்க. ஒரு தடவை என்ன, 10 தடவை பார்த்துட்டு தான் அதை வெளியே விடுறோம். அப்புறம் ஏன் சில சமயங்கள்ல அது ஒரு மாதிரியா இருக்கு? இங்கதான்ப்பா வண்டியை நிறுத்திக்க. சார் எல்லாரும் இருக்காங்க சார். ஆமாப்பா, அப்படி வண்டியை ஓரமா நிறுத்துப்பா. எவ்வளவு ஆச்சு? பரவாயில்ல சார். இந்தா, வேணாம் சார். சும்மா வச்சுக்க. சரி, சினிமாவில் நடிக்கிறியா? இப்ப வேணாம் சார், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் நடிக்கிறேன். சரி, வரட்டுமா? வாங்க சார். வரேன். சார் இவர் யாரு சார்? இவர் தான் ப்ரொடியூசர். புடிச்சா? ஐயோ பாவம். உட்காரு. என்னங்க இது? இருங்க, அங்க பாருங்க. என்ன சார்? இப்ப ஆர்டர் பண்ணா ரொம்ப லேட்டா கிடைக்கிறது இது. ஆனியன் ரவா தோசை. அதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுமா? ஆமாம்மா, நீங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் சரக்கு மாஸ்டர் எழுப்பி ரவையை வறுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு தோசையை வாத்து கொண்டாடணும்ல. அவ்வளவு வேலை இருக்குதுல. அதே தோசைய 2 முருகலா முறுக்கி லேட்டா கொண்டு வா. போ. இப்படி ஒண்ணா ஒட்டு உட்கார்ந்து பேசுறதுக்கு தான் ஹோட்டல்ல ஃபேமிலி ரூம் செட்டப் பண்ணிருக்காங்க. கிட்ட வாயேன். இருக்கட்டும். ஆமா, இது ஒப்ப சார்பட்டா பரம்பரை. நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா நீ என்ன செய்வ? அவர் தூங்கும்போது காலை தொட்டு கும்பிட்டுட்டு உங்க கூட ஓடி வந்துருவேன். இது எல்லா சினிமா கதாநாயகர்கள் சொல்ற டயலாக் தான். நீ மாத்தி சொல்லு. சினிமால சொல்றாங்களோ டிராமால சொல்றாங்களோ, நான் உங்க கூட வந்துருவேன். அடவா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி உட்காரு, திரும்பி உட்காரு. ஏன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த பஞ்சர் ஓட்டுறாங்களா, அதுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் மிஷின் இருக்கு? இருந்தாலும் இருக்கும். போற ஒதுங்க ஒதுங்க. உட்காரு. என்ன துண்டுறா? அது வந்து அது நானே சொல்லிடுறேன். ஏயா, இந்த டீ மாஸ்டர் வேலு பையன் வள்ளி பொண்ணு இழுத்து ஓடிட்டானாமே. ஆமாங்க, அவ அப்பங்காரன் இடிஞ்சே போயிட்டான். இது மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்தி இழுத்துட்டு ஓடுறவனுங்கள மாறுகால் மாறுகை வாங்கினையா? அது சரி, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு காலகாலத்துல ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இல்லனா அது எவனையாவது லவ் பண்ணி அவன் இழுத்துட்டு ஓடிட்டானா? என் பொண்ண ஒருத்தன் லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடிடுவானா? வெங்காயம் இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட மாட்டேன். என்ன எப்படி அடிச்சிட்டீங்க? தெரிஞ்சவனாச்சேன்னு விட்டேன், இல்ல எடுத்து சொருகி இருப்பேன். யாராங்க? என்னப்பா இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, வேலை செய்யாம தூங்கி வளரியே, என்ன அர்த்தம்? அது பார்த்தேன், அதனால தூக்கம் தூக்கமா வருது. நம்ம ஊர் கொட்டையில நைட் ஷோ ஒண்ணு தானே, நீ எப்படி 2 பார்த்த? ஒண்ணு கொட்டைக்கு உள்ள பார்த்தேன், இன்னொன்னு கொட்டைக்கு வெளியில பார்த்தேன். வெளியில பாத்தியா? அது என்ன பாட்டம்? வந்து உள்ள பார்த்ததை விட வெளியில பார்த்தது அருமையான ஆட்டம். ஒரு ஜோடியின் கண்கொள்ளா காதல் காட்சி. செந்தில், யாருப்பா அது? சொல்றேன். நம்ம பேட்டையை சேர்ந்த, நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச, நம்ம கூட ஒன்றி பழகிய ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும். இந்த அம்மாவா? ஐயோ, நான் இல்லைங்க. அது அம்மா இல்லப்பா, பொண்ணு. பொண்ணா? சரி சரி செந்தில், சீக்கிரம் சொல்லு. சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு பார்த்த ரகசியத்தை காசு வாங்காம சொல்லுவேனா? டிக்கெட்டுக்குள்ள ரூபாய கொடுங்க, அப்புறம் சொல்றேன். அப்படியா? இந்த சொல்லு சொல்லு சொல்லு. கொண்டா. ஏன் கேட்டவன் என்ன நல்லா குறையுது? ஒண்ணு 90. தாய் குளத்துக்கு தனியடா. செந்திலேயே
எல்லாரும் வைக்கிறாங்க. அவரு கதை சொல்ல போறாரா? மேடையில தான் கதை சொல்லுவாங்க. இப்ப பட்டேலியே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, என்ன கதை? காதல் கதை. காதல் கதையா? ஏன் எல்லாரும் வாங்கடி கேக்கலாம். உட்காருங்க 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 உட்காருங்கயா. ஆமா, இப்படி உட்காந்துட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் காசு யாரு கொடுப்பா? நீ குடு. எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 10 ரூபாய் வச்சுக்கோ. சீக்கிரமா சொல்றேன். இப்படி தப்பான கதையை சொன்னா கூடுவீங்க, நல்ல கதையை சொன்னா ஓடுவீங்க. என்ன உலகம் ஐயா. நான் சொன்னதை யார்ட்டையும் சொல்லாதீங்க, ரகசியமா வச்சுக்கங்க. நான் ஒரு மடையன், கூட்டத்தை கூட்டி சொல்றேன்னு சொல்லிவிட்டு சொல்லாம இருப்பாங்களா? வந்த வேலையை விட்டுட்டு பொது வேலை கிளம்பி இருப்பாங்களே இந்நேரம். ஆடி போயிட்டேன் மாமா. முதலாளி மாமா. ஆமா, நீங்க சந்தோஷப்பட்டாலும் அதே சத்தம், கோபப்பட்டாலும் அதே சத்தம். நீங்க ஒரு தாறு பூசின தங்க கட்டி மாமா. அப்பா, நான் பயந்தே போயிட்டேன். எங்க அப்பா நல்ல அப்பா. எங்க மாமா நல்ல மாமா. கவலைப்படாதீங்க, 2 பேருக்கும் உடனடியா கல்யாணத்தை முடிச்சிடுறேன். ஆஹா, எங்க கல்யாணத்தை நானே என் சொந்த செலவுல எங்க தலைவர் தலைமையில் தான் நடத்துவேன். நடத்து. இனிமே இந்த நாட்டுல இப்படிப்பட்ட காதல் கல்யாணங்கள் தான் நடக்கணும். அப்பத்தான் வரதட்சணை கொடுமை ஒழியும், ஜாதி பிரச்சனை இருக்காது. நீ முதல்ல உங்க தலைவர்கிட்ட போய் தேதி வாங்கிட்டு வா. தலைவர தேதி அங்க அங்க. மாமா கொஞ்சம் ஓரம் கட்டிக்க. மாப்பிள்ள தேதி, மாப்பிள்ள தேதி. எல்லா பயலும் ஓடிட்டானுங்க. யாராவது 4 பேர் கூப்பிடுப்பா, தூக்கிடுவோம். இருங்க, இப்பதான் கத்திய உருவிட்டு 2 பேர் ஓடி இருக்கானுங்க. அதுல ஏதாவது ஒண்ணு போனமா தான் வரும். அதையும் இதோட வச்சு தூக்கிடுவோம். பின்ன இவனுக்கெல்லாம் தனியா பாடம் கட்ட முடியுமா? என்னப்பா நீ இங்க உளுந்து கிடக்குற? ஃபுல்லா போட்டுக்கினியா? அளவோட குடிக்க கூடாது? குடிக்கிறவன் பேரெல்லாம் கெடுக்கிறியே. ஏன்பா குடிச்சிட்டு இந்த கூத்த அடிக்கிறானுங்களே, இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா? நாட்டுல குடிய தயார் பண்றதே 8 கம்பெனி தான் இருக்கு. குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த 8 கம்பெனிக்கு போன் பண்ணி இத தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கிட்ட தனித்தனியா போய் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும்? நடக்காதுதான். இதுக்கு என்னப்பா வழி? நம்ம தூக்குவோம். ஐயோ, இதுக்கெல்லாம் 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்களே. இனிமே 2 பேர் தான். தூக்குங்க. நைனா கத்தாதீங்க. காரியத்தை முடிச்சுட்டு நைட் ஷோ நான் சினிமாவுக்கு போகணும். டிக்கெட் வேற வாங்கி வச்சிட்டேன். வாங்க போலாம். என்ன அஞ்சல, உனக்கும் மாரியண்ணனுக்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டோம். நாங்களும் பொருத்தமான ஜோடின்னு சந்தோஷப்பட்டோம். இப்ப என்னடா என்ன கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தாள ஆட்டிக்கிட்டு இருக்காரு? எதுங்க செட்டப்பா? சி, தப்பா பேசாத. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இருக்காதா? அங்க போய் பாரு, ஊரே கூடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய மனுஷன் சொன்னா முறைப்பிய. முருகா, நீ ஒரு மாம்பழத்துக்காக மயிலேறி உலகம் பூரா சுத்தின. நான் இவனை ரிக்ஷாவில் வச்சுட்டு மயிலாப்பூர் வரைக்கும் தான் சுத்த முடியுது. அப்பனே, இவன் உன் சன்னிதானத்துல வச்சிடறேன். யாராவது ஒரு நல்ல மனுஷனா பார்த்து ஒப்படைச்சிரு. குழந்தை ஏன் கோயில்ல போடுற? யாருக்கு குழந்தை? ஏன் குழந்தை தாங்க. தூப் அடிக்காத. குழந்தைய திருடிட்டு வந்து நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேயே போட்டு போலான்னு பாக்குறியா? நர்றா. இல்லீங்க, குழந்தைய கோயில்ல போட்டு குடும்பத்தோட வேண்டுதலுக்கு வந்தோம். குழந்தைங்க நீங்க தான் குடும்பமா? குழந்தைக்கு அம்மா எங்க? அம்மா இருக்கா. அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை. அதனால என்னை குழந்தைய விட்டுட்டு அவ மட்டும் கோயில சுத்திட்டு இருக்கா. அந்த குழந்தையோட அம்மா வரட்டும், என்னங்கிற விவரத்தை விசாரிச்சுட்டு தான் போவோம். ஆமா, அவ ஒரு சாமி பைத்தியம் சார். அவளை சீக்கிரம் வரமாட்டா. நீங்க போங்க. எவ்வளவு நேரமானாலும் ஆகட்டும், நாங்க குழந்தையோட அம்மாவை பார்க்க போக மாட்டோம். சொன்ன கேளுங்க சார். அவ வந்த உடனே சந்தேகமா இருக்கு சார். பேசாத, உள்ள தள்ளிடுவோம். கோயிலுக்குள்ளயா? ஸ்டேஷனுக்குள்ள. அப்போ அம்மாவை பார்க்காம நீங்க போக மாட்டீங்க? போக மாட்டோம். இருங்க, தேடிட்டு வர்றேன். அம்மா, யார் அம்மா? அம்மா, அம்மம்மா. எங்கே தேடுவேன் அம்மாவை, எங்கே தேடுவேன்? இந்த அம்மாவை செலக்ஷன் பண்ணுவோமா? கிராப் வெட்டிருக்காங்களே, மறவல்ல. 90 வயசு கிழம்
இத கூட்டிட்டு போனா குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்காது, பாட்டி மாதிரி இருக்கு. ஐயையோ, இது சரிப்படாது. இது சரியா இருக்கு. கேட்டு பாப்போமா? இது குழந்தைக்கு அக்கா மாதிரி இருக்கு, சொன்னா நம்ப மாட்டாங்களே. இந்த பொண்ணுதான் சரி. துணிஞ்சு கேட்டுருவோமா? மாறி, துணி துணிந்த பின்மா நம்மே துயரம் கொள்ளாதே. அம்மா, தப்பா நினைக்காதீங்க, உங்ககிட்ட ஒரு உதவி. ஐயோ, என்கிட்ட சில்லறை இல்லையே. நான் ஒண்ணும் பிச்சைக்காரன் இல்ல. சாரி. யார் நீங்க? என்ன வேணும்? நான் ஒரு அனாதை குழந்தைய கீழே கிடந்து எடுத்துட்டு வந்து படாத பாடுபடுறேன். இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன். குழந்தைக்கு அம்மா யாருன்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவா நடிச்சீங்கன்னா நான் தப்பிச்சுக்குவேன். கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா. குழந்தை எங்க இருக்கு? அதோ. பாத்தீங்களா, போலீஸ்காரோட குழந்தை பாதுகாப்பா இருக்கு. வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க. போனவன் இன்னும் காணமே. நாம நினைச்ச மாதிரி திருட்டு பேரா இருப்பானோ? சார், அம்மா சார், குழந்தைக்கு அம்மா சார், நான் அப்பா சார், இது குழந்தை சார். எங்க குழந்தை சார்? சார் ஜாக்கிரதை, குழந்தை மீசியை தின்றும். பாத்தீங்களா சார், குழந்தை எப்படி தவுதுன்னு? பாசம், தாய் பாசம் பொங்கி வழியுது. இது அம்மா சார், இது குழந்தை சார், நான் அப்பா சார். சந்தேகம் தீர்ச்சா சார்? இல்லையே, உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படி தெரியலையே. சார், நான் ஒரு ரிக்ஷாக்காரன் சார். இது காலேஜ்ல படிக்கிற பொண்ணு. தினம் காலேஜுக்கு ரிக்ஷாவில ஏத்திட்டு போவேன் சார். அப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? ஏன் ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா சார்? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சந்தேகமா இருக்கு. கருப்பு போலீஸ், நீங்க அடிக்கடி சந்தேகப்படுறீங்க. நாங்க முறைப்படி அம்மி மிதிச்சு, அருந்ததி மிதிச்சு, அக்கினி மிதிச்சு, ஐயரை மிதிச்சு. நிறுத்தியா? ஏதாவது மிதிச்சுக்கிட்டு இந்த பாரு, கொண்டாட்டியை கூட்டு சண்டை போடாம வீட்டுக்கு போய் சேரணும். போயா, வா 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 வா, சீக்கிரம் போயிடலாம் வா. சார், எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. இதுங்க போற போக்க பார்த்தா மறுபடியும் சண்டை போட்டுக்குவாங்க போல தோணுது. கரெக்ட். போலாம் வா, போலாம் வா. என்னங்க, எனக்கு வேற கேஸே கிடைக்கலையா? என் வீடு ரொம்ப தூரங்க. அவ்வளவு தூரம் நடந்தே வரீங்களா? இதுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னது குடிசையா? இதையே பணக்கார மொட்டை மாடியில போட்டா அதுக்கு பேரு காட்டேஜ், ஏழை தரையில போட்டா குடிசை ஸ்லம் ஏரியா. அடடே, ரொம்ப பாயிண்டா தான் பேசுற. பாயிண்ட பேசுறதே நாங்க தான் சார். சரி சரி, ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போங்க. இறங்குடி. யோ, இந்த ஏரியாவில தான் எங்களுக்கு டியூட்டி. அடிக்கடி வருவோம். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, தொலைச்சிருவோம். தொலைச்சு அதெல்லாம் நாங்க போட மாட்டோம். நீங்க போங்க சார், போடு. என்கிட்ட அவ்வளவுதான்ப்பா காசு. ரேஷனுக்கு பணம் வச்சிருக்கிறேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளயும் சமாளிச்சிட முடியாது. ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு. போய் வாங்குடா. வாங்கிட்டு வர்றேன், ஃபுல்லா வாங்கிட்டு வர்றேன். பத்தலையே. பத்தலைன்னா படுத்துக்கடா. அண்ணா கொஞ்சம் இரு, அண்ணன் என்னமோ சொல்றாரு. என்னங்கண்ணே? ரிக்ஷாவுக்கு வாடகை பணம் அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் கொடுக்கணும். அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு. வாங்கு. இன்னும் ஒரு ஃபுல் பாட்டில் வாங்குறேன். டேய், எனக்கு சரக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் வேணும். யார் யாரு கேட்டா காசு இருக்கு? என்கிட்ட இருக்குது வாங்கியாரு. என்கிட்டயே இருக்குண்ணா. கன்னத்துல கைய வச்சுட்டு காசு இல்லாம உட்கார்ந்து இருந்தீங்க. 50 மில்லி உள்ள போன உடனே அவன் வைக்க கூடாத இடத்தெல்லாம் வச்சிருந்து எடுக்கிறீங்க. நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க. எனக்கும் நீ அதே கேஸ் தான். குடிகார பசங்களா, குடிய கெடுக்கும். குட் நைட். யாரோட குடிகாரங்க? குடிச்சு குடிச்சு குடும்பத்தை அழிக்காதீங்கடா. ஒரு 100 கொடுப்பா. எவ்வளவு? 100 கொடுப்பா. இந்தாப்பா. என்கிட்ட 100 இல்ல, 50 தான் இருக்கு. இந்த வச்சுக்க. சவாரி இருந்தாதான் ரிக்ஷா ஓட்ட முடியும். ரிக்ஷா ஓட்ட சவாரி வேணுங்கிற. சவாரி இல்லாம ரிக்ஷா ஓட்ட முடியாதுன்னு சொல்றேன். அதான் என்ன சொல்ல வந்தேன்.
ஏப்பா நீங்க எல்லாரும் இங்கே பர்மனண்டா உள்ளவங்களா? இல்லைங்க, ராத்திரி ஆனா அவங்க வீடுகளுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போகாம இங்கே குடுத்தனம் பண்ண முடியும்? நீங்க எல்லாரும் இந்த ஸ்டாண்ட்லயே உள்ளவங்களான்னு கேட்டேன். எதுக்கு சார் கேக்குறீங்க? இந்த ரிக்ஷா மாறி ஒருத்தர் இருக்கானாமே, அவனை பார்க்கணும். என்ன சார் அவன் பேர்ல எதனாவது சம்பந்தம் வந்துதா? இல்லன்னா வக்கீல் வந்து நம்ம கையில கேட்பாரு. அதானே பார்த்தேன். அவன் சும்மா இருந்தாலும் அவன் வாய் சும்மா இருக்காதே. கரெக்ட்டுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அவனுக்கு செம சொத்து வந்திருக்கு. சொத்தா? ஆமாப்பா. அது வர நீங்க கேட்ட மாதிரி. ஏப்பா நீதான் மாறியா? ஆமா. ஏன் சார்? கொஞ்ச நாளைக்கு முன்ன நீங்க ஒரு குழந்தைய கண்டெடுத்தியா? அனாதையா கிடந்தது, நான் எடுத்துட்டு வந்தேன். அந்த குழந்தைக்கு சொந்தம்னு யாரும் வந்தா கூட நான் விசாரிக்காம கொடுக்க மாட்டாங்க. நல்லா விசாரிச்சுக்கோ. ஆனா இப்போ உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அதிர்ஷ்டமா? எனக்கா? என்னங்க சொல்றேன். சிங்கப்பூர்ல அந்த குழந்தையோட தாத்தா இருந்தாரு, இப்ப செத்துட்டாரு. ஏகப்பட்ட சொத்து, எல்லாத்துக்கும் அந்த குழந்தை தான் வாரிசு. அது குழந்தையா இருக்கிறபடினால அந்த சொத்து உரிமை கார்டியனுக்கு, அதாவது அதை காப்பாத்துறவனுக்கு. நான் தாங்க காப்பாத்திட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப சொத்து உனக்கு தான் சேரணும். அந்த உயில் எங்கிட்ட தான் இருக்கு. அது விஷயமா அவங்க கூட கொஞ்சம் பேசணும். நீங்க வீட்டுக்கு வர்றியா? வர்றேங்க. வா. டேய் பாத்தீங்களா, சிங்கப்பூர் ஏகப்பட்ட சொத்து. மாறி ரிக்ஷா அதை விட்டுக்கிறாசே. நான் வச்சுக்கிறேன்னே.